அப்பான் அ டைம் இன் அனட்டோலியா. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வித்தவுட் எக்ஸாஜரேஷன். அதாவது நான் ஒரு ரீலில் பார்த்தேன். எப்படின்னா வந்து அவர் சொல்லியிருப்பார், ஒருத்தர் மைக்கில் பேசிகிட்டு இருப்பார். அவர் சொல்லியிருப்பார் என்னன்னா, அந்த கொலை பண்ணவன் அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவன் தப்பை ஒத்துப்பான் அப்படின்னு. நான் ஒன்றே நினச்சேன், சரி அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி அவன் என்ன ஒளி பார்த்தான் எனக்கு தெரில, சரின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த படத்தை பார்த்தேன். அவர் சொன்னதுக்காகவே நான் போய் அந்த மொத்த படத்தை பார்த்தேன், அப்படி பொண்ணுக்கிட்ட அவன் என்ன பார்த்தான்னு. கடைசியில் பார்த்தா நான் பார்த்துட்டேன், அவனும் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஓகே முடிஞ்சிருச்சு, படமே முடிஞ்சிருச்சு. தென் ஐ ஸ்டார்டட் திங்கிங், என்னடா அது படம் டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னு. அப்புறமா தான் தெரியுது, நல்லா பார்த்தீங்கன்னா அவன் அந்த பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஒத்துருந்துருப்பான். ஆனால் அந்த சீனை எக்ஸாஜரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எனக்கு வந்து ஐ ஸ்டார்டட் திங்கிங், ஓகே இப்படி கூட ஒரு மூவி இருக்கான்ற மாதிரி. அதாவது ஸ்டோரி வித்தவுட் எக்ஸாஜரேஷன். அந்த சீனை எக்ஸாஜரேட்டே பண்ணியிருக்க மாட்டானுங்க. அவன் நார்மலாக பார்க்குற மாதிரி, நம்மளாம் எப்படி நார்மலாக ஒரு பொண்ணை பார்க்குறோம், இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு போனால் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி நார்மலாக பார்த்துட்டு முடிக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் செம்ம பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ திஸ் மூவி இஸ் ரியலி டிஃப்ரெண்ட். எனக்கு ஒரு புது அனுபவம் கொடுத்த ஒரு படமாக இந்த படத்தை நான் சொல்லுவேன்.